வாட்ஸ்அப் சாட்ல எப்படி வந்து மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எப்படி சாட்ல வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் சாட்ல எப்படி மெட்டா ஏஐ யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து நார்மலா வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க இந்த மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சாட்ல வந்துட்டு அங்க நீங்க அட் வந்து போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெட்டா ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தணும், எந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணிடும். அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இமேஜஸும் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டா ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஷேருமே வந்து பண்ணிக்க முடியும். அதில் வந்து அட்டு போட்டு நீங்கள் வந்து கிரியேட் இமேஜ் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை போடுங்க. இப்போ நான் வந்து கார் இமேஜ் வந்து போட்டிருந்தேன், அதனால கிரியேட் கார் இமேஜ் அப்படின்னு போட்டதுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதை அப்படியே நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஏஐ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம அதில் டவுட்லாம் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து கொடுக்கும், இமேஜஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மெட்டா ஏஐ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம சேட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அட்டு போட்டு நம்ம வந்து சேட்லேயுமே வந்து என்ன விஷயங்கள் வந்து தேவையோ அதை வந்து நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலியமாக அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போகும். அவங்க வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். இமேஜஸ் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணுறதா இருந்தாலுமே அதையுமே வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து சேட் சென்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் மேலே வந்து மெட்டா ஏஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம் மெட்டா ஏஐ மூலியமாக இதை சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து சேட்டில் வந்து மெட்டா ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.